பேட்டியா திரும்புகிறார். அப்ப நேரம் நள்ளிரவு 3 மணி ஆயிருந்தது. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ரோடு இருந்தது. அப்ப கருப்பு மேகங்கள் நிலாவை சூழ்ந்திருந்ததுங்க. அதால ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த நேரத்துல காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரோட்ல ஒரு மனுஷன் ஜோம்பி மாதிரி ரொம்ப வெறித்தனமா நடந்து போய்கிட்டு இருந்தான். இந்த இருட்டுல அந்த ஆளை பார்த்தா யாரா இருந்தாலும் பயந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டு ஓநாய்களோட சத்தம் பயத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அப்ப அதே ரோட்ல ஒரு போலீஸ் ரோந்து கார் வந்து நிக்குது. அவர் ரோட்ல போயிட்டு இருக்கிற அந்த ஆளை பார்த்து காரை ஸ்லோ ஆக்குறாரு. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் பிசிஆர் 22 சமந்த் பேசுறேன். இந்நேரத்துல ஒரு ஆளு தலைய துணியால பிடிக்கிட்டு வெறித்தனமா நடந்து போயிட்டு இருக்கான். நான் இங்க தனியா இருக்கேன், எனக்கு பேக்கப் வேணும், சீக்கிரம் வாங்க, நான் அது வரைக்கும் அவனை பிடிச்சு வைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சமந்த் அந்த ஆளுக்கு பக்கத்துல போய் கார் நிறுத்துறாரு. அப்புறம் கார்ல இருந்து கீழே இறங்கி ரிவால்வரை எடுத்து அந்த ஆளை பார்த்து சொல்றாரு, ஏய் நில்லு நில்லு, கைய மேல தூக்கு, ஒழுங்கா திரும்பி நில்லு, இல்ல நான் உன்னை சுற்றுவேன். சாமந்த் அப்படி சொன்ன உடனே அமைதியா போயிட்டு இருந்த அந்த ஆள் நின்னுட்டாரு. ஆனா அவர் கை தூக்கவே இல்லை. அவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. அதனால சாமந்த் கையில அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டே அந்த ஆளை நோக்கி நடந்து போறாரு. அந்த ஆளை பார்த்து சாமந்த் சொல்றாரு, ஏய் பைத்தியமே, நான் சொல்றது புரியலையா? நான் உன்னை திரும்பி கை தூக்க சொன்னேன், ஒழுங்கா சொல்றபடி செய். சமந்த் அப்படி பக்கத்துல வந்து சொன்ன உடனே அந்த ஆளு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த ஆள் முகத்துல ரத்தக்கரையா இருந்தது. அதனால சாமந்த் ரிவால்வரை எடுத்து அதோட அடிப்பகுதியை வச்சு அந்த ஆள் மண்டையிலேயே அடிக்கிறாரு. அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே அவர் கண்களை மூட ஆரம்பிக்கிறாரு. அவர் மெதுவா சுயநினைவை இழக்கிற மாதிரி இருந்தது. அவரோட முகம் முழுவதும் ரத்தக்கரையா இருந்தது. அது மட்டும் இல்லாம கையில ஒரு கத்தியோ இருந்தது. அந்த ஆள் கையில இருக்கிற கத்திய சாமந்த் எடுக்கிறாரு. ஒரு கர்ச்சிப்போட உதவியால அந்த கத்தியை எடுக்கிறாரு. அப்புறம் அந்த ஆளோட கைகளுக்கு கை விலங்கு மாட்டுறாரு. அந்த ஆள் அங்கேயே மயக்கம் போட்டுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வாகனமும் ஆம்புலன்ஸும் வந்து அந்த ஆளை அங்கிருந்து ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பழமையா பாழடைஞ்சு போயிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கம்மியான பேஷண்ட் தான் இருந்தாங்க. அந்த பேஷண்ட்டுகளோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் அங்க இருந்தாங்க. போலீஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கைவிலங்கு போட்டு எடுத்துட்டு வரதை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் அவரை பார்க்க வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரர்கள் இந்த ஆளை எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் பாத்தியா, எவரோ ஒரு பெரிய கொலைகாரன் வந்திருக்கான் போல. ஆமா, பார்க்கறதுக்கு பெரிய குற்றவாளி மாதிரி தான் இருக்கான். ஒருவேளை அவன் அரக்கனா இருப்பானோ, பார்க்க அப்படிதான் தெரியுது. எல்லாரும் வழியை விட்டு தள்ளிப்போங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டாங்க. சாமந்த் அந்த ஆளை கொண்டு போய் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டாரு. அவரை ஒரு டாக்டர் வந்து பார்க்கறாரு. உடனே அந்த டாக்டர் சொல்றாரு, கைவிலங்கு அவிழ்த்து விடுங்க. டாக்டர், இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் பார்க்க ஆபத்தான மாதிரி தெரியுறான். இவன் கைவிலங்கு அவிழ்த்து விட்டா நமக்கு பாதுகாப்பு இல்ல. மிஸ்டர் சாமந்த், இது உங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, இது என்னோட ஹாஸ்பிட்டல். இவன் கைவிலங்கு அவிழ்த்து விட்டாதான் என்னால வைத்தியம் பார்க்க முடியும். டாக்டர் அப்படி சொன்னதை கேட்டு சாமந்த் கைவிலங்க அவிழ்த்து விட்டுறாரு. அப்புறம் அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில 2 போலீஸ்காரங்க காவலுக்காக நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சாமந்த் கொண்டு வந்த அந்த ஆளுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அவர் உடல் மேல இருந்த எல்லா ரத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரோட உடலை பார்த்த டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ஆளோட உடல்ல எந்த ஒரு காயமும் இல்ல. அப்படின்னா அவர் மேல இருந்தது வேற ஒருத்தரோட ரத்தமா இருக்கலாம். இப்ப அந்த ஆளை பார்த்து டாக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் இப்பேற்பட்ட கொலைகாரனா இருப்பான். இவனுக்கு ஒரு கீரல் கூட இல்லாம வேற யாரோ ஒருத்தர் கூட சண்டை போட்டு அவங்கள கொன்னு அவங்க ரத்தத்துல நனைஞ்சிருக்கான். இதெல்லாம் யோசிச்சுட்டு டாக்டர் அந்த ரூமோட மூலையில இருக்கிற வாஷ் பேஷன்ல கை கழுவ ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு எந்த அடியும் படல. அப்புறம் ஏன் இவன் சுயநினைவு இல்லாம இருக்கான்? இவனுக்கு சுயநினைவு வந்த உடனே இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடணும். விஷயம் முடிஞ்சது. அட அட அட, லைட்டுக்கு என்னாச்சு? ஃப்ரெடி, ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. டாக்டர் இப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அங்க வெளிச்சம் வந்துருது. டாக்டருக்கு முன்னாடி அவர் வைத்தியம் பார்த்த ஆளு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட கையில ஆபரேஷன் பண்ற கத்தியும் இருந்தது. அங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் டாக்டருக்கு புரியறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் டாக்டரோட கழுத்தையே அறுத்துறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த ஆளோட முகத்துல ரத்தக்கரையா இருக்கு.
அப்புறம் அந்த ஆள் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப மோசமா கத்தினாரு. வெளியே நின்றுட்டு இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் அலர்ட் ஆனாங்க. அப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்க வெளிச்சம் இல்லாததால இவங்களால அங்க எதையுமே பார்க்க முடியல. ஏய் சோகன், என்ன நீ சாக போறியா? திரும்பி வா, வா நம்ம கதவை பூட்டிடலாம். அட கேம்பா பயந்துட்டு இருக்க? நாமெல்லாம் போலீஸ், நாமளே இப்படி பயந்து போனா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? இங்க பாரு, நாமெல்லாம் கான்ஸ்டபிள் தான். நான் சொல்றேன்ல, அந்த ரூமை விட்டு வெளியே வா. சாமன் சார் வந்து மீதியெல்லாம் பார்த்து பாரு. அட பயப்படாத, துப்பாக்கியை ஒழுங்கா புடி. இப்படி சொல்லிட்டு சோகன் அந்த ரூம்குள்ளேயே இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த ஆள் வந்து சோகமை பின்னாடி இருந்து பிடிக்கிறாரு. அப்புறம் சோகனோட கழுத்திலேயே அவர் கடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோகன் துப்பாக்கியை கீழே போட்டுறாரு. அப்புறம் அந்த ஆள் கிட்ட இருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கு அவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. இன்னொரு கான்ஸ்டபிள் பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சோகன் தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அவர் எமர்ஜென்சி வார்டோட கதவை மூடிடுறாரு. அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள இருந்து சோகனோட அலறல் சத்தம் கேக்குது. இதை கேட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. எல்லாரும் வெளியவே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சாமந்தும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் ஜன்னல் வழியா பாக்குறாரு. உள்ள யாரோ யார் கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. விக்ரம் சார், இது நான் தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் டிபார்ட்மெண்ட்டை விட்டே போயிட்டேன். ஆனா அந்த மக்களை கொண்டது இன்னும் என் மனசுலயே இருக்கு. இங்க பாரு தேஜஸ், இதுதான் என்னோட நிலைமை. அன்னைக்கு கொஞ்சம் பேர் மட்டும்தான் பொழைச்சோம். இன்னைக்கு அவங்களாம் சேர்ந்து நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம மட்டும் அவங்கள அந்த காட்டை விட்டு துரத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. ஏய், நீங்களா யாரு? இந்த கொலைகாரன் யாரு? ஓ, நீங்களாம் ஒரு பெரிய கேங்கா இருந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் உங்க எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 2 கொலை பண்ணிட்டு ஹீரோ மாதிரி நடிக்கிறீங்களா? இங்க என்ன நடக்குது? ஒழுங்கா சொல்லுங்க. சாமந்த் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்த நிலாவோட வெளிச்சத்துல விக்ரம் ஒரு ஓனாயா மாறிட்டாரு. அப்புறம் அந்த ரூம் அவர் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த ரூமோட கதவையும் அவர் உடைக்க ஆரம்பிச்சாரு. சாமந்தால இது எதையுமே நம்ப முடியல. ஆனா இது எல்லாமே அவரோட கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. உடனே சாமந்த் போன் எடுத்து யாருக்கோ போன் பண்றாரு. ஆனா தேஜஸ் ஜன்னல்ல இருந்து விக்ரம பார்த்து விக்ரம சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாமந்த் தேஜஸோட காலரை பிடிச்சு அவர்கிட்ட கோவமா கேக்குறாரு. ஏய், இங்க என்ன நடக்குது? சீக்கிரம் சொல்லு, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், சிபிஐல இருந்து ராஜினாமா பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகாது. நான் ஒரு கால் பண்ணா போதும், உன்னோட யூனிஃபார்மே கலண்டுரும். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டில் நடந்த சதி இதெல்லாம். தேஜஸ் சாமந்த் கிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காட்டுல பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பழங்குடி மக்கள் நவநாகரிக உலகத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாங்க. பிசினஸ் மேன்ஸ்க்குலாம் அவங்க மேல ஒரு கண்ணு. ஏன்னா அந்த காட்டுல அவங்க இருக்கிற அதே இடத்துல பல ட்ரில்லியன் கணக்குல கனிமங்கள் இருக்கு. அதனால அந்த மக்கள் அவங்க காலி பண்ண சொன்னாங்க. ஆனா அவங்க யாரும் காலி பண்றதுக்கு மறுத்துட்டாங்க. ஆனா பிசினஸ் மேனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அந்த காட்டுல இருக்கிறது ஒரு சாதாரண பழங்குடி மக்கள் இல்ல. அவங்க ரொம்ப வினோதமானவங்க. அவங்க ஓநாயை வழிபடுறவங்க. ஓநாய் கடிச்சதால விக்ரமும் ஓநாயா மாறி இருந்தாரு. அவர் அவங்களை காப்பாத்துவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க அவரை வழிபடவும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நிறைய போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அவங்க காலி பண்ண சொன்னாங்க. அவங்க காலி பண்ண மறுத்ததால போலீஸ்காரங்களா சேர்ந்து அவங்களை சுட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த இடத்த ஒரு பிசினஸ் மேன் எடுத்துக்கிட்டாரு. ஆனாலும் அங்க எஞ்சி இருந்த ஒரு சில மக்கள் மீண்டும் வழிபட ஆரம்பிச்சாங்க. ஓநாயா மாறின அந்த மனுஷனோட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு ஓநாயா மாறிடுவாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அவங்களோட குலதெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஓநாயா மாறி அவங்களை அழிச்சவங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பேரழிவை உருவாக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சதா இன்ஸ்பெக்டர்? இப்ப எல்லாரும் இங்க இருந்து ஓட போறாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க. தேஜஸ் சொன்னதை கேட்டு இந்த ஆஸ்பத்திரியில இருந்த எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. தேஜஸும் சாமந்தும் கூட அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க ஓடிட்டு இருந்த ஒரு ஆளோட மோதி சாமந்த் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த அவர் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால எந்திரிக்கவே முடியல.
அப்ப அந்த இடத்துல விக்ரம் ஓனாயா மாறி ஜன்னல் கம்பியை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல மெதுவா ஜன்னல் கம்பியை உடைச்சு வெளியே வந்துட்டாரு. அப்புறம் அவரே அவரோட நெஞ்சு மேல அடிச்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் மெதுவா அடியெடுத்து வச்சு கண்ணுல ரொம்ப கோவத்தோட சாமந்தை நோக்கி நடந்து வராரு. சாமந்தால் அங்கிருந்து எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் அப்படியே கையை பின்னாடி வச்சு பின்னாடி தவழ்ந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. சாமந்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ரூபத்தோட விக்ரம் நின்னுக்கிட்டு இருந்தாரு. விக்ரம்க்கு எதிரில சாமந்த் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாரு. சாமந்த் அப்போ மரண பயத்துல இருந்தாரு. விக்ரம் அப்போ சத்தமா கத்தி சாமந்தோட ஒரு காலை பிடிச்சு அவர் அப்படியே மேல தூக்குறாரு. அப்புறம் சாமந்தோட காலை உடைக்கிறதுக்கு அவர் போகும்போது விக்ரம யாரோ ஒருத்தங்க அடிச்சிடுறாங்க. அவர் கையில இருந்த சாமந்த் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. மறுபடியும் அவர் சாமந்தை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க இருந்த ஒரு சிலர் விக்ரமுக்கு ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே மெதுவா விக்ரம் தரையில விழுந்துடுறாரு. அப்புறம் சாதாரண மனுஷனா மாறிடுறாரு. மனுஷனோட ரூபத்துக்கு வந்த உடனே விக்ரம் மயக்கம் போட்டுறாரு. மயக்கம் போட்ட நிலைமையில அவரை சங்கிலியால கட்டி வச்சிடுறாங்க. அவர் பல நாட்களா படுக்கையிலேயே மயக்கமா இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி அவர் கண் திறந்து பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி எல்லாமே மங்களா தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அவருக்கு எதிரில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. 5 நாட்களுக்கு பிறகுதான் நீங்க எழுந்திருக்கீங்க. உங்களுக்கு நினைவே இப்பதான் வந்திருக்கு. நீங்க மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். உங்களை கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைச்சு பயப்படாதீங்க. நர்ஸ் இப்படி சொன்ன உடனே லைட் ஆஃப் ஆயிடுது. என்ன ஆச்சு? நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.